மனிதன் எப்படி உண்டானான்? முதல்ல மனிதன் உண்டாகிறதுக்கான காரணம் என்ன? அப்போது இருந்த சூழ்நிலை என்ன? ஏன் இந்த மாதிரி ஒரு மனிதன் உண்டாகணும்? இன்றைக்கி உலகையே கட்டி ஆள்கிற ஒரு உயிரினமாக மனிதன் இருக்கிறதுக்கு அவனோட மூளை மிக முக்கிய காரணம். அப்படி அந்த மூளையில் என்ன ஸ்பெஷல்? இந்த மூளை எதனால் எப்படி பரிணமிச்சது? ஆரம்பங்களில் இந்த மாதிரி மூளை இல்லை, பிறகு எப்படி மாறிச்சு? என்ன சூழ்நிலை மனிதனுடைய மூளையை மாற்றுச்சு? 4 காலில் நடந்து கொண்டிருந்த உயிரினம் 2 காலில் நடக்க ஆரம்பிச்சு தான் பரிணாம வளர்ச்சியோட மிக முக்கியமான கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 2 காலில் நடக்க வேண்டிய தேவை மனிதனுக்கு ஏன் உண்டானது? முதல்ல மனிதன் எங்கு உண்டானான்? உலகின் பல இடங்களில் உண்டானானா, இல்லை ஒரு இடத்தில் உண்டாகி நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பல இடங்களில் பரவனானா? இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகில் தோன்றிய முதல் மனிதன் யார்? வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. இந்த உலகில் டைனோசர்ஸ் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது ஒரு 25 கோடி வருடங்கள்லேருந்து சுமார் ஒரு 6 கோடி வருடங்களுக்கு முன்பு அழிந்து போனது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த 6 கோடி வருடங்களுக்கு முன்பு இந்த டைனோசர்ஸ்லாம் அழிந்த பிறகு இந்த பூமி கொஞ்சம் அமைதியாக இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 5.5 கோடி வருடங்களுக்கு முன்பு என்ன நடந்ததுன்னா, மரங்களில் வாழக்கூடிய 4 கால் உயிரினங்கள், இப்போ இருக்கிற குரங்கு, சிப்பான்சி, இந்த கொரில்லா, மனிதன், இவங்களுக்கெல்லாம் மூதாதையராக இருக்கக்கூடிய உயிரினம், காடுகளில் மரத்துக்கு மரம் தாவி பழங்களை உண்டு வாழக்கூடிய உயிரினங்களாக இருந்த ஒரு கட்டம். இப்படி 4 கால்களோட மரத்தில் வாழ்ந்துட்டு இருந்த இந்த உயிர்களுக்கு பல ஆயிரம் வருடங்களாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்தது இந்த பூமியில். அது அதுகளுக்கு சில பாதிப்பை கொடுத்தது. அந்த இயற்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் பார்த்திங்கன்னா ஒரு உந்துதல் கொடுத்து பரிணாம வளர்ச்சியில் மிக முக்கியமான கட்டமாக அது கருதப்படுது. பல கோடி வருடங்களுக்கு முன்பு இன்றைக்கி இருந்த மாதிரி கண்டங்கள் பூமியில் இல்லை. எல்லா கண்டங்களும் வேறு மாதிரி இருந்தது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு தீவு மாதிரி, தனியாக ஒரு ஐலாண்ட் மாதிரி இருந்தது. 50 கோடி வருடங்களுக்கு முன்பு அதை நகர ஆரம்பித்து மெல்ல வந்து யூரேஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூரோப் ஆசியாவும் சேர்ந்து அந்த ஒரு யூரேஷியன் பிளேட்டு கூட நம்ம இந்தியன் பிளேட்டை போய் மோத ஆரம்பிச்சது. நம்ம இந்திய தீவு யூரேஷியாவில் ஒட்டி இமயமலை உண்டாகுது. அதாவது 2 பிளேட் ஒன்றாகும்போது நேச்சுரலாக அது மோதும்போது அந்த முகடுகளில் மலை உண்டாகிறதுங்கிறது இயல்பு. அப்படி தான் இமயமலை ஒரு 4 கோடி வருடங்களுக்கு முன்பு உண்டானது. 4 கோடி வருடங்கள்னா திடீர்னு 4 கோடி வருடங்களுக்கு முன்பு இமயமலை உண்டாகலை. நான் சொன்ன மாதிரி 50 கோடி வருடங்களுக்கு முன்பே இந்த மகர்வு அப்படிங்கிறது ஆரம்பித்து மெல்ல நகர்ந்து இந்த மோதல் உண்டாகி இந்த மலை தோன்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதில் 4 கோடி வருடங்களுக்கு முன்பே இமயமலை அப்படிங்கிறது தோன்றிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கும் இந்த கண்ட நகர்வு நடந்துகிட்டு இருக்குது. மெல்ல வருடத்திற்கு 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுல வந்து இமயமலை இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு. எப்படி இமயமலை உண்டாச்சோ அதே மாதிரி ஆப்பிரிக்கன் பிளேட், அரேபியன் பிளேட், இந்த 2 பிளேட்டும் சேர்றதால பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு மலைத்தொடர் உண்டாச்சு. சுமார் 5600 கிலோமீட்டர் கொண்ட ஒரு பெரும் மலைத்தொடர் அது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி வருடங்களுக்கு முன்பு உண்டாகுது. இது எப்பயோ ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த கண்ட நகர்வு மெல்ல. ஆனால் 1.5 கோடி வருடங்களுக்கு முன்பு அது ஒரு மலைத்தொடராக உருவெடுத்துருச்சு. இந்த மலைத்தொடர் உருவானது தான் மனிதன் உண்டாகிறதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த டைமில் தென்னாப்பிரிக்காவில் அங்கே இருந்த அந்த மழைக்காடுகள், அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரேபியன் கடல் மூலமாக அந்த கடல் வழியாக வர அந்த ஈரப்பதமான காற்று அங்கே போய் அந்த மழைக்காடுகளில் பட்டு தான் அங்கே மழை வர்ற மாதிரி இருந்தது. அங்கே நல்லா செழிப்பாக இருந்தது காடு. அங்கே வந்து மரத்தில் 4 காலில் உயிரினங்கள் இருந்தது. ஆனால் இந்த மலை வளர பல கோடி வருடங்களில் பார்த்தீங்கன்னா லட்ச வருடங்கள் சேஞ்சில் கடல்லேருந்து போகிற ஈரக்காற்றை இந்த மலைகள் தடுக்குது. இந்த கடல்லேருந்து போகிற ஈரப்பதமான காற்று இந்த புதிய மலைகளால் தடுக்கப்படுறதால ஈரப்பதம் காடுகளை போய் சேர்றதில்ல. இதனால் காடுகளுடைய வளர்ச்சி பெருசாக பாதிக்கப்படுது. அங்கே வந்து செழிப்பாக இருந்த காடுகளுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. காடுகளுடைய அளவு குறையுது, அதோடைய டென்ஸ் அடர்த்தி குறையுது. இதனால் அங்கே வாழ்கிற உயிரினங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. சுமார் 60 80 லட்சம் வருடங்களுக்கு முன்பு அப்போ தான் அந்த 4 கால் உயிரினங்கள்லேருந்து கொரில்லா, சிப்பான்சி, இப்போ மனிதனுடைய மூதாதையர்னுட்டு எல்லா அந்த பிரான்ச்சஸும் பிரிய ஆரம்பிக்கிற காலகட்டம். பல லட்சம் வருடங்களாக நடந்துட்டு இருக்க இந்த மாற்றத்தில் சுமார் 40 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தான் ஆஸ்ட்ரோலோபித்திசினிஸ் அப்படிங்கிற ஒரு வகை, அதாவது அடர்ந்த காடுகள்லேருந்து டென்ஸாக இருக்க காடுகள் வந்து மரத்துக்கு மரம் கிளை தாவக்கூடிய அந்த உயிரினம் இப்போ அந்த அடர்த்தி இல்லை. அப்போ கொஞ்சமாக கீழே இறங்கணும், உணவுகளை கீழேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே போகணும். இந்த மாதிரி 4 காலிலிருந்து 2 காலுக்கு அப்பப்போ லைட்டாக கொஞ்ச நேரமாவது 2 காலில் நடக்கக்கூடிய அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் கிடைக்கக்கூடிய ஒரு உயிரினமாக பரிணமிச்சது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான். பைபெடலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 காலம் நடக்கக்கூடிய ஒரு உயிரினமாக அது மாறிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ வந்து அதோட ஆரம்பம், அதுக்கான தேவை இருந்தது. அதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டியை உடம்புல வளர்த்துக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சியில் ஏற்படுற மாற்றங்கள்லாம் அந்த டைமில் ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் அதோடைய மூளை அளவுங்கிறது ஒரு சிப்பான்சியோடைய மூளை அளவோட கம்மியாக தான் இருந்தது. 400 500 சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கு, ஒரு ஆப்பிள் அளவுக்கு தான் மூளை சைஸ் இருந்தது. நமக்கு கிடைத்த நிறைய தொல்லியல் ஆதாரங்கள் படி பார்த்தாலும், அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தேரி அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் இருந்தால் மனிதர்கள் முதல்ல எவால்வ் ஆயிருக்காங்க, அங்கே தான் ஆரம்பம் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு காரணமாக இந்த மாதிரி இயற்கை நிகழ்வுகள், இந்த மாதிரி மலைகள், இந்த மாதிரி கண்ட நகர்வுகள், இவ்வளவு காரணிகள் தான் வந்து முதல்ல மனிதர்களை உண்டாக்குறதுக்கான ஆரம்ப நிலையாக இருந்திருக்கு. அதாவது 4 கால உயிரினம் 2 காலம் நடக்கிறதுக்கான ஆரம்பங்களில் இதுதான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஸ்ட்ராங்காக 2 காலம் நடக்க வேண்டிய காரணம் எப்போ வந்தது? எதனால் 2 காலம் நடக்க வேண்டியது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 32 லட்சம் வருடங்களுக்கு முன்பு லூசி அப்படிங்கிற ஒரு வகையான இனம் தான் வந்து முதல்ல 2 காலம் நடந்த உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதன் 2 காலம் நடக்கிறதுக்கான ஆரம்பம் லூசி அப்படிங்கிற அந்த உயிரினம். அதாவது
ஆய்வாளர்களுக்கு லூசி அப்படின்னு சும்மா ஒரு பேர் வச்சாங்க. அதுக்காக லூசிங்கிறது ஒரே ஒரு உயிரினம், ஒரே ஒரு விலங்கு தான் வந்து முதல்ல 2 காலம் நடந்ததுன்னு கிடையாது. அது ஒரு குழு. அந்த குழு எதுக்காக அப்படி நடக்க ஆரம்பிச்சதுன்னா, அந்த காலகட்டத்தில் மரங்களுடைய அடர்வு இன்னும் காடுகளில் அடர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. உணவு தேடி அதிக தூரம் போக வேண்டியதாக இருந்தது. அப்போ 4 காலம் நடக்கிறத விட அங்கிருந்து நிறைய உணவுகளை கொண்டு வரும்போது 2 கையில் கொண்டு வரணும். அப்போ 2 காலம் நடக்கணுன்ற மாதிரியான தேவை ஏற்பட்டது. தொடர்ந்து நடக்கும்போது கைகளுடைய அமைப்பு மாறுது. மரத்துக்கு மரம் கிளைகளை மட்டுமே பிடிக்க ஏதுவாக இருந்த அந்த கை பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல கற்கருவிகளை பயன்படுத்த, கடினமாக இருக்கிற பொருட்களை கற்கருவிகள் மூலம் உடைக்கிறதுக்குன்னு கையோடைய பயன்பாடுங்கிறது மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்த காலம். எத்தியோப்பியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த லூசி அப்படிங்கிற இந்த வகை தான் பார்த்தீங்கன்னா முதல்ல 4 கால்களில் இருந்து சாலிடாக 2 காலில் பைபடலிசம் நடக்கக்கூடிய ஆரம்பங்கிறது இந்த வகையான உயிரினங்கள் தான் ஆரம்பிக்குதுங்கிறாங்க. உணவு தட்டுப்பாட்டால் மரத்துக்கு மரம் தாவிட்டு இருந்த லூசி முதல்ல தைரியமாக 2 காலில் அடி எடுக்க வச்ச அந்த முடிவு தான் இன்னைக்கு மனித குலம் உண்டாகிறதுக்கு மிக முக்கியமானதாக ஆய்வாளர்கள் நம்புறாங்க. அகைன் லூசிங்கிறது ஒரு செல்ல பேர், அந்த குறிப்பிட்ட ஒரு உயிரினத்துக்கு கிடையாது. அந்த காலகட்டத்தில் 2 கால் நடக்க ஆரம்பித்த உயிரினங்களை குறிப்பிடுற ஒரு பொது பெயர். அந்த லூசிங்கிற பேரை வச்சு தான் ஹாலிவுட்டில் மூளையை 100% நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். இப்படி 2 காலம் நடக்க ஆரம்பிச்சதால இன்றைக்கி நம்ம எவால்வ் ஆனோம்னு சொல்கிறோம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. 2 காலில் நடக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது அந்த காலத்தில் அந்த உயிரினங்களுக்கு பெரும் ஆபத்தாக இருந்தது. சொல்லப்போனால் ஒவ்வொரு முறை பிரசவத்தை அப்போயும் 50% 60% உயிரினங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா 4 காலில் இருக்கும்போது டெலிவரி, குழந்தை பெறுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் 2 காலில் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸான போன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியல. நிறைய சிக்கல்கள் இருந்தது. பரிணாம வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா அதனால தான் மனித குழந்தை அப்படிங்கிறது 10 மாதத்திலேயே வெளில வர்றது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது மற்ற உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டோன்னே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கான உணவை தேட ஆரம்பிச்சிடும். நிறைய வேலைகளை பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட 1-2 நாட்கள்லேயே சில மணி நேரங்களிலே கூட நிறைய உயிரினங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் மனிதன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் இருந்து பொத்தி பாதுகாத்து நம்ம அதை வந்து வளர்க்குற மாதிரியான உயிரினமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அதெல்லாம் வயிற்றுக்குள்ளேயே நடக்க வேண்டியது. ஆனால் பரிணாம வளர்ச்சியில் வயிற்றுக்குள்ளே அவ்வளோ முழுமையாக வளர்ந்த ஒரு குழந்தை வெளில வரணும்னா தாய் இறந்து போயிடுவாங்க. அந்த மகப்பேறுங்கிறது ஒரு கடினமான ப்ராசஸாக இருக்கும். அப்போ இயற்கையில் என்ன நடக்குதுன்னா, பரிணாம வளர்ச்சியில் பாதி வளர்ச்சியை மனிதன் வயிற்றுக்கு வெளியில் வந்து தான் வளர்றான். அதனால தான் குழந்தை பிறந்து முதல் 1 வருடம் நம்ம அதிகமான கேர் கொடுத்து வெளியில் வந்து குழந்தையை வளர்க்க வேண்டியதாக இருக்குது. பரிணாம வளர்ச்சியில் மனிதன் செய்து கொண்ட, என்ன சொல்ல போனால் பெண்கள் செய்து கொண்ட மிக முக்கியமான காம்ப்ரமைஸ் அது. இப்படி பல லட்சம் வருடங்களாக அந்த உயிரினம் 2 காலம் நடக்க ஆரம்பிச்சு சுமார் 25 லட்சம் வருடங்களுக்கு முன்பு அந்த இனத்தை வந்து நம்ம ஹோமோ ஹெபிலிசிஸ் சொல்லுவோம், அதாவது ஹேண்டி மேன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கற்கருவிகள், கைகளை கொண்டு நிறைய ஆயுதங்கள், இந்த மூங்கில் சொல்லக்கூடிய பேம்பூவில் அதில் ஈட்டி மாதிரியான பொருட்கள், அதில் கயிறு கட்டி அந்த மாதிரி விதவிதமான வேட்டையாடக்கூடிய நிறைய கற்கருவிகளை உண்டாக்குன அந்த காலம்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் ஹோமோ ஹெபிலிசிஸோடைய மூளை அளவு அப்படிங்கிறது சுமார் 600 சென்டிமீட்டர் கியூப் அளவு இருந்தது. சரி, இப்படி சாதாரணமாக இருந்த மனிதனுக்கு திடீர்னு மூளை அதிகமாக வளர்கிறதுக்கு காரணம் என்ன? மூளை அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற உயிரினங்களோட மனிதனுக்கு மூளை அதிகம். அது எந்த அளவுக்கு? உடனே பெருசுனா இப்போ திமிங்கலம், யானை இதுக்கெல்லாம் கூட மூளை அளவு பெருசு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரேஷியோ படி பார்க்கணும். அதாவது எறும்பு தான் இருக்கிறதுலே அதிகமாக வெயிட் தூக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஒரு சின்ன கல்லு தான், அதோட யானை அதிகமாக தூக்கும். ரேஷியோ தான், தன் உடலை விட எத்தனை பங்கு அதிகமாக எடை தூக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ மூளையோட அளவு தன் உடல் பங்கை விட அதில் எத்தனை பங்கு மூளை இருக்குங்கிறது அந்த ரேஷியோவில் பார்க்கும்பொழுது மற்ற உயிரினங்களை விட மனிதனுடைய மூளைங்கிறது அதிகம். இதுக்கு காரணம் என்ன? 20 லட்சம் வருடங்களுக்கு முன்பு வரை மனிதனுக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல்லாம் கிடையாது. அவனும் மற்ற உயிரினங்களை மாதிரி சாதாரண மூளை கொண்டது தான். ஆனால் 15 to 18 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தான் இந்த அன்கண்ட்ரோல்டு ஃபயர், மனிதர் வந்து முதல்ல நெருப்பை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கான ஆதாரங்கள் அங்கங்கே வந்து நமக்கு கிடைக்கிற சாம்பலாக இருக்கட்டும், நெருப்பு பட்ட இடங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு ஆய்வு செய்யும்போது அன்கண்ட்ரோல் அவன் வந்து அதை ஃபயரை கட்டுப்படுத்தி இயக்கினான்னு தெரியாது. ஆனால் நெருப்பில் இருந்த உணவை வந்து அவன் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அப்போ ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி ஸ்கேவெஞ்சர்ஸ், அதாவது கிடைக்கிற மாமிசம் பொருள் எதுவாக இருந்தாலும், இறந்து போனதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு பிழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது. இப்படி ஸ்கேவெஞ்சராக காடுகளில் சிங்கம், புலி போன்ற கொடிய மிருகங்களோடு சேர்ந்து வாழும்போது அவனே அந்த மிருகங்களுக்கு உணவாகக்கூடும். அப்படி இல்லைன்னா அவனோட உணவுக்கு போட்டியாக இந்த விலங்குகள் இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு சர்வைவல் ஆகிறதுக்கே ரொம்ப கடினமான ஒரு காலகட்டத்தில் அவன் வாழ்ந்தாங்கிறது புரியும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நல்ல மாமிச உணவு அப்படிங்கிறது மனிதனுக்கு அரிதான ஒன்று. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் காட்டுத்தீ ஏதாவது ஏற்படும் பொழுது, திடீர்னு நெருப்பில் ஏதாவது ஒரு உயிரினம் போய் இறக்கும் பொழுது அந்த மாதிரியான உணவை அவன் விட்டு கொடுக்க விரும்பல. அதையும் எடுத்து சாப்பிடும்பொழுது தான் இந்த நெருப்பில் பட்ட மாமிசம் அதோடைய சுவையை வந்து அவனுக்கு உணர்ந்திருப்பான். அப்படி நெருப்பில் பட்ட உணவு சுவை நல்லா இருக்கிறத தாண்டி அவனுக்கு மென்று உண்ணுவதற்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அதாவது சாதாரணமாக மாமிசத்தை அவன் சமைக்காமல் சாப்பிட்றதுக்கு 7 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் செலவு பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு. ஆனால் இந்த மாதிரி நெருப்பில் பட்ட உணவு, சமைத்த உணவை சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம்ங்கிறது 1 மணி நேரமாக குறையுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, சுவைத்து சாப்பிட்றது ஒன்று, நம்ம ஈஸியாக சூ பண்ண முடியுது ஒன்று, இதனால் நிறையா நேரம் வந்து சேவ் பண்ணப்படுது. இதனால தான் அவனுக்கு அப்போ வந்து விலங்குகளுடைய எலும்புகளில் துளையிட்டு ஒரு புல்லாங்குழல் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சது. பிறகும் இலைகளில் பிசினை பயன்படுத்தி குகைகளில், பாறைகளில் ஓவியங்களை வரைய ஆரம்பிக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெருப்பை பயன்படுத்தி சாப்பிட்ட பிறகு அவனுக்கு வந்து பிரெயினில் ஏற்பட்ட மாற்றமாகவும்
இருக்கலாம். அதுக்கு பிறகு அவங்க நிறைய கிடைத்த இந்த டைம் இதெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த மாதிரி கலை சார்ந்த உணர்வுகள் வந்து வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை மாமிசத்தை சாப்பிடும்பொழுது நம்ம தாடை அளவு பெருசாக இருந்தது. இப்படி நெருப்பை பயன்படுத்தி நன்கு மென்கு சாப்பிட ஆரம்பித்த பிறகு நம்மளுடைய தாடையோடைய அளவு இயல்பாக குறைய ஆரம்பிக்குது. இப்படி முகத்தில் தாடையோடைய அளவு குறைய ஆரம்பித்த பிறகு இது நம்ம எலும்பு கூண்டில் மண்டையோட்டில் மூளைக்கு அதிகமான இடத்த உண்டாக்குது. இப்படி மூளையில் நல்ல இடம் உண்டானோடனே இயல்பாகவே நம்ம மூளையோடைய அளவு பெருசாக ஆரம்பிக்குது. நமக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்குது. இதன் மூலமாக நல்ல மூளை வளர்ச்சி உண்டாகுது. மனிதனுடைய இன்டெலிஜென்ஸ் புத்தி கூர்மை அதிகமாக்குனதுக்கு சமைச்சு சாப்பிட்டது அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணம். நெருப்பை கண்ட்ரோல் பண்ணி முழுசாக கையாண்ட காலம் அது கிடையாது. அங்கங்கே கிடைச்ச நெருப்பு அது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் அது கிடைக்கும் போதெல்லாம் அதோட மூளை அளவு 1000 சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கு வந்து வளர்ந்துருந்தது. இப்படி 15 18 லட்சம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த இவர்களை தான் நம்ம ஹோமோ எரெக்டஸ் அப்ரைட் மேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் அவங்க ஸ்கேவெஞ்சர்லேருந்து ஹண்டராக மாறுறாங்க. அதாவது தனக்கு கிடைக்கிற சாப்பாடை அங்கங்கே தனித்தனியாக சாப்பிட்டு பத்தாமல் சாவாதை விட நம்ம கிடைக்கிறது எல்லாரும் ஷேர் பண்ணி எல்லாரும் வாழலாம் அப்படின்னு சேர்ந்து வேட்டையாடக்கூடிய ஒரு மனிதர்களாக உண்டாகிறாங்க. இப்படி பல லட்சம் வருடங்களுக்கு கழித்து சுமார் 3 to 4 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தான் மனிதன் நெருப்பை கண்ட்ரோல்டாக பயன்படுத்தலாங்கிறதுக்கான நிறைய ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு உணவு அப்படிங்கிறது பஞ்சமே இல்லாமல் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறாங்க, நிறைய வேட்டையாடி சாகிறாங்க. இரவு நேரத்தில் நெருப்பை உண்டாக்கி தீ மூட்டி அதில் உணவு சாப்பிட்றது கூட சேர்ந்து வாழ்கிறது அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு இனக்குழுவாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. சுமார் 3 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தான் அந்த ஹோமோசேப்பியன்ஸ் அதோடைய ஆரம்பம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நாம மனிதர்களை ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஹோமோ எரெக்டஸ்க்கு அடுத்து. ஸோ இந்த ஹோமோசேப்பியன்ஸ் இந்த நியாண்டர்தால் இதெல்லாம் உருவாகிற காலம் பார்த்தீங்கன்னா சுமார் 3 லட்சம் வருடங்களுக்கு முன்பு. இன்றைக்கி ஹோமோசேப்பியன்ஸ் ஆன நாம 3 லட்சம் வருடங்களுக்கு முன்பே ஹோமோ எரெக்டஸ்லேருந்து பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பித்தாலும் சுமார் 2 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வருடங்களுக்கு முன்பே இந்த பரிணாம வளர்ச்சி கொஞ்சம் முழுசாகவே அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்றைக்கி நாம் இருக்க மாதிரி நெருக்கமாக அப்போவே வந்துட்டோம். சுமார் 1350 சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கு அப்போவே நமக்கு மூளை இருந்தது. அதுக்கான ஆதாரங்கள்லாம் நிறைய சவுத் ஆஃப்ரிக்காவில் எத்தியோப்பியாவில் கிடைச்ச நிறைய ஃபாசில்ஸ்லாம் நமக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சுமார் 1.5 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தான் இந்த ஓக்கல் அப்படிங்கிறது சும்மா கத்தி கத்தி கூப்பிட்டு பேசி ஒரு மாதிரியான ஹண்டருக்கு மட்டுமே தேவையாக இருந்த அந்த ஓக்கல் அந்த மாதிரியான குரல் வளம் பார்த்தீங்கன்னா நன்கு பேசுறதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த ஸ்பீச் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக உண்டாக ஆரம்பிச்சது சுமார் 1.5 லட்சம் வருடங்கள்லேருந்து 1 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தான் இந்த குரல் வலை அப்படிங்கிறது பேசுவதற்கு ஏதுவாக மாற்றமடையுது. ராக் ஆர்ட்னு சொல்லக்கூடிய பாறைகளில் குகைகளில் வரைந்த ஓவியங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். அப்போவே கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு நடனம் ஆடுறாங்கன்னா கூட அவங்க ஓவியத்தில் வரைஞ்சி வச்சுருவாங்க. இல்லை வேறு ஏதாவது கலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் மாதிரி எலும்புகளை தொழிட்டு இதெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் என்ன மாதிரியான மியூசிக் எப்படி பேசியிருப்பாங்க சத்தம் அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்படி பரிணமிச்ச மனிதர்கள் மெல்ல மெல்ல சுமார் 10,000 வருடங்களுக்கு முன்பு தான் அக்ரிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய விவசாயம் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. விவசாயம் அதாவது நாடோடிகளாக ஒரு இடத்துக்கும் திரிஞ்சு போயிட்டு இருக்க மனிதர்கள் ஒரு இடத்துல குடியமர்ந்து விவசாயம் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓநாய்களுடைய பரிணாம வளர்ச்சியோடைய சந்ததியாக பார்த்தீங்கன்னா நாய்களையும் டொமஸ்டிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸ் நம்ம நாயும் சேர்ந்து வளர்க்க ஆரம்பிக்கிறதுலாம் அந்த அக்ரிகல்ச்சர் வளர்ந்த பிறகு தான். நாம் ஒரு இடத்துல வாழ ஆரம்பித்த பிறகு அங்கே கால்நடை விவசாயம் இதை பார்த்துக்கிறதுக்காக நாய்கள் அப்படின்ட்டு ஒரு அமைப்பை வாழ ஆரம்பித்தோம். சுமார் 5000 to 6000 வருடங்களுக்கு முன்பு தான் நமக்கு கிறுக்கல்கள் மாதிரியான இந்த எழுத்துக்களுடைய ஆரம்பம் கிடைக்க ஆரம்பிக்குது. மனிதன் அப்பவே எழுத ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படி மெல்ல மெல்ல மனிதன் ஆரம்பங்கள்லேருந்து இப்படி பரிணாமம் அப்படிங்கிறது நடந்தது. சரி, இப்படி ஒரு இடத்துல ஆப்பிரிக்காவில் உண்டான மனிதன் எப்படி உலகம் முழுக்க பரவனான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 50,000 to 60,000 வருடங்களுக்கு முன்பு தான் இந்த இடப்பெயர்வு அப்படிங்கிறது நடக்குது. இதுக்கு காரணம் ஆப்பிரிக்காவில் அந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகமாக எப்பயுமே ஒரு இடத்துல மக்கள் தொகை அதிகமான அந்த பாப்புலேஷன் காரணமாகவே ஸ்ப்ரெட்டிங் அப்படிங்கிறது தானே நடக்கும். அந்த மாதிரி நம்ம இயற்கையாகவே நியூட்ரிஷன் நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஆரம்ப கட்டத்தில் நமக்கு இருந்த நியூட்ரிஷன் காரணமாக அதிக இடத்துல இடப்பெயர்வுங்கிறது சாத்தியம் இல்லை. ஆனால் நல்ல நியூட்ரிஷன் நல்லா சாப்பிட ஆரம்பித்ததுக்கு பிறகு இயல்பாகவே நமக்கு ஏற்படுற உடலில் ஏற்படுற மாற்றங்கள் அப்புறம் இந்த மாதிரி பாப்புலேஷன் இந்த மாதிரி பல காரணிகளால் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வு அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இப்படி மனிதன் ஆப்பிரிக்காவில் உண்டாகி மெல்ல மெல்ல ஆசியா ஐரோப்பான்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பரவ ஆரம்பித்தான். சரி, இந்த ஹோமோசேப்பியன்ஸ்க்கு முன்னாடியோ அது கூடவே வந்து அந்த நியாண்டர்தல் மனிதன் என்ன ஆனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாண்டர்தல் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. பட் நியாண்டர்தால் அப்படிங்கிறது ஹோமோசேப்பியன்ஸ் நியாண்டர்தால் 2 பேருமே சேர்ந்து வாழ்ந்த ஒரு உயிரினம்னு சொல்லலாம். சுமார் 25,000 வருடங்களுக்கு முன்பு வரை நியாண்டர்தால் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த உயிரினம் ஏன் இன்னைக்கு இல்லை? ஹோமோசேப்பியன்ஸ் தவிர கூட வந்த அந்த கிளைகளாக வந்த எல்லா உயிரினங்களும் ஏன் இன்னைக்கு இல்லை அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ நியாண்டர்தால் ஏன் அழிந்ததுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஜீனோம், அதுக்கு வந்து வந்த டிசீஸ் என்ன, அது எப்படி தன்னை பாதுகாக்க முடிஞ்சுது, அது எதில் தோல்வி அடைஞ்சது, அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஃபேக்டர் காரணமாக வந்து அது ஒரு அழிவுக்கு உட்படுத்தப்பட்டது. யூரோப் அண்ட் ஏஷியா சேர்ந்த யுரேஷியாவில் நிறைய நியாண்டர்தால் வாழ்ந்தாங்க. ஹோமோசேப்பியன்ஸ்க்கும் நியாண்டர்தாலும் ஒன்றா வாழ்ந்த போதே அவங்களுக்குள்ள சண்டைகள் ஏற்பட்டிருக்கலாம், அதனால் இறந்துருக்கலாம். இவங்க 2 பேர் இன்டர்பிரீட் கூட சேர்ந்துருக்கலாம். இப்படி கூட இன்டர்பிரீடால் சில உயிரினங்கள் உண்டாகிருக்குன்னு கூட நமக்கு தகவல் வந்திருக்கு. நான் நியாண்டர்தால் பற்றி பேசும்போது ஹியூமனுக்கும் ஹோமோசேப்பியன்ஸுக்கும் நியாண்டர்தாலுக்கும் உள்ள உறவு பகை இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஃபைனலாக முடிவான கேள்வி, உலகின் முதல் மனிதன் யார்?
இந்த எவல்யூஷன் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ், இதுக்கு முன்னாடி ஹோமோ எரக்டஸ், ஹோமோ ஹெபிலிசிஸ் அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம் படிப்படியாக. அப்போ குறிப்பிட்ட காலம் இதுதான் மனிதன் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறோம்? அதாவது நடக்க ஆரம்பிச்சிருந்து மனிதனா, பேச ஆரம்பிச்சிருந்து மனிதனா, மூளை வளர ஆரம்பிச்சிருந்து மனிதனா அப்படின்னு நிறைய ஸ்டேஜ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த ஹோமோ சேப்பியன்ஸ்னு எல்லா வகையிலும் ஓரளவுக்கு வளர்ச்சி பெற்றதை சுமார் 2 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தான் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா இன்றைக்கி மக்கள் தொகை அப்படிங்கிறது உலகத்தில் ஒரு ஆவரேஜாக 800 கோடி பேர் இருக்கும். சுமார் ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வெறும் 20 கோடியிலேருந்து 25 கோடி வரைக்கும் தான் மக்களோட தொகை இருந்திருக்கு. அப்போ 2 லட்சம் வருடங்களுக்கு முன்பு இந்த ஹோமோசேப்பியன் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில சொற்ப 1000லையோ இல்லை லட்சத்துக்குள்ளே தான் வந்து மக்கள் தொகை இருந்திருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஹோமோசேப்பியன்ஸ் தான் உலகின் முதல் மனிதன். முதல் மனிதன்னா முதல் மனிதர்கள், ஒரு ஆள் கிடையாது, ஒரு கூட்டம். அப்போ எப்படி நம்ம பிறந்த உடனே நம்ம குழந்தையாக இருக்கிற ஃபோட்டோலேருந்து இன்றைக்கி நம்ம அடல்ட்டாக மாறி இருக்க ஃபோட்டோவுக்கு இந்த சேஞ்ச் எப்படி ஒரே நாளில் சடனாக மாறலையோ, அது எப்படி ஒரு ஸ்லோவான ப்ராசஸோ, அப்படி தான் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் திடீர்னு ஒரு நாள் மனிதன் ஆகலை. எல்லா காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்குது, இன்க்ளூடிங் இன்றைக்கும் நாம் மாறிக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரியான மாற்றம் இருக்குது, பரிணாம வளர்ச்சியில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டிருக்கு, எதெல்லாம் பரிணாம வளர்ச்சியில் நின்றுச்சு, எது கண்டினியூ ஆகுதுன்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிணாம வளர்ச்சி டீட்டெயில்டாக பிக் பேங்லேருந்து இந்த ஹோமோசேப்பியன் வரைக்கும் டீட்டெயிலாக 4 பார்ட்டாக வந்து எவல்யூஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அப்புறம் அதில் இந்த எவல்யூஷனில் உங்களுக்கு உடனே வர்ற கேள்விகள், ஏன் இன்னும் மனிதன் மாறல, இன்னும் இன்றைக்கி ஏன் குரங்கு இருக்குது, நிறைய கேள்விகள்லாம் ஏற்கனவே நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கும். மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்ட்டு ஒரு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவல்யூஷன் பற்றி இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.